السلام عليكم. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألم نشرح لك صدرك ووضعنا عنك وزرك الذي أنقض ظهرك ورفعنا لك ذكرك فإن مع العسر يسرا إن مع العسر يسرا فإذا فرغت فانصب وإلى ربك فرغب. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் இந்த திருக்குரான் விளக்க உரை வகுப்பிலே திருமறை குரானின் 94வது அத்தியாயமாகிய சூரா அஷரஹ் என்ற அத்தியாயத்தின் விளக்க உரையை பார்க்கவிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்திலே 8 வசனங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய முதலாவது வசனத்திலே அலம் நஷ்ரஹ் என்ற வார்த்தையை கொண்டு தோங்கக்கூடிய காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு சூரத்துல் ஷரஹ் என்றும் சூரத்துல் இன்ஷிராஹ் என்றும் சூரத்துல் அலம் நஷ்ரஹ் என்றும் பெயர் குறிப்பிடப்படுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தின் துவக்க வசனங்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த பெரிய அருட்கொடைகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அந்த அருட்கொடைகளில் நமக்கு ஏராளமான பாடங்களும் படிப்பினைகளும் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு அத்தியாயமாக இந்த அத்தியாயம் விளங்குகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நெகரிலா அன்பாளன் அல்லாஹ்வின் திருப்பெயரால். அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கின்றான், நபியே, உமக்காக உம்முடைய உள்ளத்தை நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹ் கேட்கின்றார். இந்த கேள்வி என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அருள்கொடையை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு கேள்வி. இந்த அருளை செய்திருக்கிறோம். திருமறை குரான்ல நூற்றுக்கணக்கான வசனங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உறுதிப்படுத்தக்கூடிய இந்த கேள்வியை அல்லாஹ் கேட்பான். இப்ப நாம ஒருவருக்கு ஒரு கஷ்டமான காலத்துல ஒரு பொருளாதார உதவி செய்யறோம். 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறோம் வச்சுக்கிடுங்க. பின்னாடி நீ எனக்கு என்ன உதவி செஞ்சு கேட்கும்போது, நீ இந்த மாதிரி இருக்கும்போது உனக்கு 1 லட்சம் ரூபாய் தரலையா அப்படின்னு கேள்வியா கேட்கறோம் வச்சுக்கிடுங்க. இந்த கேள்வியோட அர்த்தம் கேள்வி கிடையாது. நான் உனக்கு கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கிறேன், தந்து உதவி செய்திருக்கிறேன் என்பதற்காக கேட்கப்படக்கூடிய ஒரு கேள்வி. அப்ப அது போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக். நபியே, உம்முடைய உள்ளத்தை உமக்காக நாம் விரிவுபடுத்தவில்லையா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்துரைக்கின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கண்டிப்பாக அவருடைய உள்ளத்தை அல்லாஹ் விரிவுபடுத்தியுள்ளான். உள்ளத்தை விரிவுபடுத்துதல் அப்படின்னா என்ன? உள்ளத்தை விரிவுபடுத்துதல் சொன்னோம்னா, இப்ப நம்ம பொதுவாக சில விஷயங்கள் புத்தகத்தை நாம விரிக்கிறோம், அதாம என்ன செஞ்சிடலாம், கண்ணால பார்த்தரலாம். உள்ளத்தை விரிவுபடுத்தல் என்பது அது ஒரு கருத்து. அதை நாம என்ன செய்ய முடியாது, கண்ணால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. இப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவருடைய உள்ளத்தை விரிவுபடுத்த சொன்னோம்னா 2 விதமான விஷயங்கள் மார்க்க அடிப்படையில் அவருடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்க வேண்டும். முதலாவது விஷயம் என்ன சொன்னோம்னா, அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆயிட்டுன்னு சொன்னோம்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விரிவுபடுத்தி இருக்கின்றார். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய சோதனைகளை, மனிதனுக்கு இறைவன் புறத்திலிருந்து ஏற்படக்கூடிய சோதனைகளை தாங்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆகிவிட்டது என்று சொன்னால்,
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாங்கக்கூடிய உள்ளமாக ஆக்கி விட்டான் என்று சொன்னால் நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் செய்து விட்டான், விரிவுபடுத்தி விட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கட்டுப்படக்கூடிய உள்ளம், உலகியல் ரீதியிலான சோதனைகளுக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளம், இந்த உள்ளம் தான் விரிவடைந்த ஒரு உள்ளம். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளம் சொன்னோம்னா நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒண்ணு மார்க்கத்துல அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுது, அல்லாஹ் தடுத்த விஷயங்களை விலகிக் கொள்ளுது. மார்க்கத்திலே ரெண்டு விஷயம் என்ன செய்து இருக்குது. இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படுவதில் அவங்க உள்ளம் ஒரு மன அழுத்த நெருக்கடியை சந்திச்சு. தொழுகையை பத்தி அல்லாஹ் சொல்லிக்கன்னா வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாம், நீங்கள் தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் அல்லாஹ்விடம் என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள். இன்னஹால கபீரத்துன் இல்லா அலல் ஹாஷிஈன், எவர்கள் இறைவனுக்கு அஞ்சக்கூடியவர்களாக பணியக்கூடியவர்களாக இல்லையோ அவர்களுக்கு இந்த தொழுகை பாரமானதாக இருக்கும். அப்போ ஒருவருக்கு தொழுகை பாரமா இருக்குது, ஏன்டா தொழ போறோம், எதுக்கு இந்த தொழுகை அப்படி மக்களுக்கு காட்டுறதுக்காண்டி தொழுலாம் வச்சுக்கிடுங்க. இறைவன் அவருடைய உள்ளத்தை என்ன செய்யல, விரிவுபடுத்தல. அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்கக்கூடிய உள்ளமாக அவருடைய உள்ளம் என்ன செய்யல, ஆகல. முனாஃபிக்குகளை பத்தி அல்லாஹ் சொல்லும் போது வைதா காமு இல ஸலாத்தி காமு குசாலா யுராவுனன் நாஸ், அவர்கள் தொழுகைக்காக நின்றால் சோம்பேறிகளாக நிற்பார். எதுக்குடா தொழ வந்தோம், இதுக்கு போட்டு தொழுது என்ன போட்டு, சரி 4 பேர் நம்ம என்ன செய்வோம், தப்பா பேசுவோம், அதனால நம்ம என்ன செய்வோம், புரிஞ்சு நிமிர்ந்துட்டு போயிடுவோம். இந்த மார்க்கத்தை வச்சு ஏதாவது தொழுகையை வச்சு அவருக்கு ஏதாவது உலக லாபம் என்ன செய்யலாம், கிடைக்கலாம், அல்லது தன்னை மக்களுக்கு மத்தியில் இறையச்சம் மிக்கவராக காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்ன செய்யலாம், இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி மார்க்கத்துடைய ஒவ்வொரு விஷயம் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் உள்ளத்துக்கு ஒரு பாரமா இருக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. நம்முடைய உள்ளம் இறை மார்க்கத்திற்காக என்ன செய்யல, விரிவடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கல, நாம ஒரு துர்பாக்கிய நிலையில இருக்கிறோம், நாம ஒரு வழிகேட்டுல இருக்கிறோம் அப்படிங்கறத நமக்கு நாமே என்ன செஞ்சுக்கலாம், முடிவெடுத்துக்கலாம். நமக்கு நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ளக்கூடிய விஷயம் இது. பாங்கு சொல்லப்படுது ஒவ்வொரு நாளும், அஸ்ஸலாத்து ஹைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலானது. ஹய்யா அலஸ் ஸலா, தொழுகையை நோக்கி வாருங்கள். ஹய்யா அலல் ஃபலா, வெற்றியை நோக்கி வாருங்கள். இந்த அழைப்பு விடுக்கப்படும் பொழுது நம்ம வேகமா தொழுகைக்கு போகணும், தொழுகைக்கு தயாராகணும் அப்படின்னு நம்முடைய உள்ளம் அந்த தொழுகைக்கு மேல ஒரு காதல், ஒரு அன்பு வருதுன்னு வச்சுக்கிட்டு, ஒரு ஈர்ப்பு வருதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், நேர்வழி வைத்திருக்கிறான். தொழுகைக்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த ஈர்ப்பு நம்முடைய உள்ளத்துக்கு வரும்னு சொன்னோம்னா அது விரிவடைந்த ஒரு உள்ளம். மார்க்கத்திற்காக அவருடைய உள்ளம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, விசாலமானதாக அது இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை நேரம் விட்டால் பிலால்கிட்ட சொல்லுவாங்களாம், கும் யா பிலால், பிலாலே எழுந்து பாங்கு சொல்வீராக. ஃபஅலிஹன கும் யா பிலால் ஃபஅஸ்தின், பிலாலை எழுந்து என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்க. அலிஹ்னா பிஸ்ஸலா, தொழுகையை கொண்டு எங்களுக்கு என்ன செய்யுங்கள், நிம்மதியை ஏற்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டிட்டோம்னா இறைவனோடு உள்ள உரையாடல், அது குர்ஆன் வசனங்களை ஓதுறது, அல்லாஹ்வை துதிக்கிறது, இந்த எண்ணங்கள்ல உலகத்துடைய கவலைகள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாமே என்ன செஞ்ச மரம் தொழுகையில் நிற்கும் போது அவங்களுக்கு ஒரு மன நிம்மதி என்ன செய்து கிடைக்குது. அப்ப யாருக்கு அல்லாஹ்வுடைய சட்டங்கள், தொழுகை, நோன்பு, தான தர்மங்கள் கொடுக்கிறது, கடமையான ஜக்காத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளத்துக்கு நெருக்கடியா இருக்குதோ அந்த உள்ளம் இஸ்லாத்துக்காக என்ன செய்யப்படல, விரிவுபடுத்தப்படவில்லை. இது அல்லாஹ்வுடைய சட்டங்களை ஏற்கக்கூடிய விஷயம். அதே போன்று இறைவன் தடுத்த பாவங்களை விலகிக் கொள்ளக்கூடிய விஷயத்திலும் உள்ளம் என்ன செய்யணும், விரிவாக நமக்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பெரும் உள்ளம் விரிவடைய செய்யும். அது ஒரு பேரருள். அவங்க தான் நேர்வழியில் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. அப்ப இறைவனுடைய பாவங்களை உள்ளம் வெறுக்கணும். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமா கேட்ட துவா என்ன, அதிகமா அவங்க கேட்ட துவா அல்லாஹ் சொல்லி காட்டும் போது ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி
வஹ்துல் உக்தத்தம் மின் லிசானி வயஃப்கஹு கௌலி. அவங்க கேட்ட துஆவுல முதல் வாக்கியம் என்ன? ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி. ஏவா என்னுடைய உள்ளத்தை எனக்கு விரிவாக்கி விடு. உன்னுடைய மார்க்க சட்டங்கள் எதையெல்லாம் எங்களை கட்டளை இடுகின்றாயோ அதை கட்டுப்படக்கூடிய உள்ளமா என் உள்ளத்தை நீ என்ன செய்து ஆக்கிவிடு. நீ எதையெல்லாம் தடுத்திருக்கின்றாயோ அதை விலகிக் கொள்ளக்கூடிய உள்ளமாக என்னுடைய உள்ளத்தை ஆக்கிவிடு. நம்முடைய உள்ளம் இறைவனுடைய கட்டளைகளுக்கும் இறைவன் தடுத்த விஷயங்களுக்கும் அது கட்டளைகளை செய்யக்கூடிய உள்ளமாக, இறைவன் தடுத்த விஷயங்களை விட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய உள்ளமாக ஆகும் பொழுதுதான் நம்முடைய உள்ளம் விரிவடைந்த உள்ளமாக ஆகும். ஏன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸு. உள்ளம் என்பதே கெட்டதைத்தான் அது தூண்டும். நம்முடைய உள்ளம் இருக்கு பாருங்க, உள்ளத்துடைய நேச்சர், உள்ளத்துடைய யதார்த்தம் என்ன? நம்ம மார்க்க போதனைகள், நம்மளுடைய உள்ளங்களை குர்ஆனை படித்து அல்லாஹ் துஆ கேட்கிறது, நபிமாவுடைய சரித்திரங்கள் நாம கேட்கிறது, மார்க்க கல்வியை நாம் தேடுவது, இப்படியே நம்முடைய உள்ளத்தை நாம கொண்டு போதோம்னு சொன்னோம்னா எந்த விதமான மார்க்க போதனைகளும் இல்லாத உள்ளமாக அந்த உள்ளத்தை வச்சிருக்கோம். அந்த உள்ளம் கெட்டதை மட்டும்தான் தோன்றும். உள்ளத்துடைய இயற்கை என்னதான்? அது கெட்டதை தான் தோன்றும், நல்லதை என்ன செய்யாது, அது தூண்டாது. அல்லாஹ் அப்படிதான் உள்ளத்தை என்ன செஞ்ச வச்சிருக்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்துன் பிஸ்ஸு. உள்ளம் என்பது கெட்டதைத்தான் தூண்டும், இல்லாமா ரஹிம ரப்பி. என்னுடைய இறைவன் யாருக்கு அருள் புரிந்தானோ அவர்களை தவிர. அப்ப நம்முடைய உள்ளத்துக்கு அருள் புரிதல் என்பது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்ட்ட அதிகமா என்ன துஆ கேட்பாங்க? அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். அல்லாஹ்வே உள்ளங்களை பொருட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிறைவேற செய்வாயாக. மார்க்கத்தை நான் நேசிக்கணும். உன்னுடைய தூதர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்களா, அது என்னுடைய விஷயத்துக்கு என் உள்ளம் அதை நேசிக்கணும். உள்ள நேசிக்கும் போதுதான் அது நமக்கு ஈஸியாகும். அதை மூசா நபி அல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி. என்னுடைய காரியத்தை எனக்கு லேசாக்கு. நமக்கு மார்க்க விஷயங்கள் ரொம்ப லேசாகன்னு வச்சுக்கிடுங்க. உள்ளம் விரிவடையும். அந்த உள்ளம் விரிவடைவது யாருடைய கையில இருக்குது? அல்லாஹ்வுடைய கையில தான் அது இருக்குது. அப்ப இந்த உள்ளம் என்பது அது நம்முடைய மனசு என்ன விரும்புதோ அதுக்கு எதிரானதான் மார்க்கம். மனசு என்ன செய்யும்? தொழுகையை மார்க்க போதனைகள் இல்லாம அல்லாஹ்வுடைய அருள் இல்லைன்னு வச்சுக்கிட்டுங்க, இந்த தொழுகை, மார்க்கத்தை படிக்கிறது, மார்க்க அடிப்படை நடக்கிறது, இது எல்லாமே உள்ளத்துக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கு. எதுக்குதான் இந்த மாதிரி மார்க்க இப்படி சட்டம் சொல்லுங்கிறாங்க, எதுக்கு இப்படி ஃபத்வா கொடுக்குறாங்க, எதுக்கு இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளம் என்ன செய்யும்னா விரிவடைந்த உள்ளமாக, இறையருள் பெற்ற உள்ளமாக இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளத்துக்கு அது என்ன செய்யும்? பாரமாக அது ஆகிவிடும். அதே போன்று இறைவன் தடுத்த விஷயங்களை விலகக்கூடாது. எத்தனையோ மார்க்கத்தில் பாவங்கள் இருக்குது. அல்லாஹ் விபச்சாரம் அது மிகப்பெரிய ஒரு பாவம், திருடுறது பாவம், அடுத்தவங்க பொருளை ஏமாத்தி ஹராமான வழியை சம்பாதிக்கிறது பாவம், இப்படி நிறைய பாவங்கள் இருக்கு. அந்த பாவத்தை வெறுக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆவதும், உள்ளத்தை உள்ளம் இறைவன் நம்முடைய உள்ளத்தை விரிவடைய செய்திருக்கின்றான், விசாலமாக்கி இருக்கின்றான் என்பதற்குரிய ஒரு அடையாளம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வமை யுரிதுல்லாஹு அய்யஹ்தியஹு. யாருக்கு அல்லாஹ் நேரான வழியில் செலுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடி விட்டானோ, அல்லாஹ் நம்ம நேர் வழியில் செலுத்த நாடுறான் அப்படிங்கிறத நமக்கு நாமே இட போட்டுக் கொள்ளலாம். நம்ம இட போட்டுக் கொள்ளலாம். யாரும் இதுக்கு அல்லாஹ் தீர்ப்பளிக்கலாம். அடுத்து நம்முடைய உள்ளத்தை பத்தி நமக்கு தெரியும். அடுத்தவங்களுடைய உள்ளத்தை பத்தி நம்ம என்ன செய்ய முடியாது, ஜட்ஜ்மெண்ட் பண்ண முடியாது. நம்முடைய உள்ளம் என்ன என்பது நமக்கு தெரியும். அப்ப அல்லாஹ் சொல்கின்றான், வமை யுரிதுல்லாஹு அய்யஹ்தியஹு. யாருக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட நாடுகிறானோ யஷ்ரஹ் சதுரஹு லில் இஸ்லாம். அவருடைய உள்ளத்தை இஸ்லாத்துக்காக அல்லாஹ் விரிவுபடுத்திடுறான். அல்லாஹ்வுடைய சட்டம் சொன்னவன, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் தெரிஞ்சவன அந்த உள்ள என்ன செய்யும்? அல்லாஹ் தடுத்ததை விட்டும் விலகி ஓடக்கூடிய உள்ளமாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி கட்டளையிட்டு இருக்கின்றான் என்று தெரிந்தவன அல்லாஹ்க்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் இருக்கும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமை யுரித் அய்யுதில்லஹு. யாரை அல்லாஹ் வழிகேட்டி விட வேண்டும் என்று நாடி விட்டானோ யஜ்அல் சதுரஹு லையகன் ஹரஜன் கன்னமா யஸ்அது ஃபிஸ் ஸமா. வானத்துல ஒருத்தன் ஏறி செல்லும் போது
அவனுடைய உள்ளம் எப்படி நெருக்கடியானதாக சஞ்சலம் மிக்கதாக இருக்குமோ அது போன்று அவனுடைய உள்ளத்தை அல்லாஹ் ஆக்கி விடுகின்றான். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய உள்ளத்தை விரிவடைய செய்வது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அப்ப அந்த உள்ளம் விரிவடைதல் என்பதில் உள்ள ஒரு அம்சம் தான் தீமையான விஷயங்களை இருக்கிறது. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பாருங்க. ஒரு அற்புதமான அரண்மனை. அந்த அரண்மனையில மிகச்சிறந்த ஒரு அழகி, மிகச்சிறந்த ஒரு அழகி. அந்த அரண்மனையுடைய கதவுகள் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. யாரும் வருவதற்கு பார்ப்பதற்கு எந்த விதமான கடுகளவு பயமான ஒரு சூழல் கூட இல்லை. ஏதாவது யாராவது பார்த்துருவாங்களோ, யாராவது வந்துருவாங்களோ, ஏதாவது நடந்துருமோ, அந்த மாதிரி கடுகளவு சூழல் கூட இல்லை. எல்லா கதவும் என்ன செய்யப்பட்டிருக்கு? மூடப்பட்டிருக்கு. அந்த ராணி, அந்த மன்னருடைய மனைவி எந்த கோலத்துல இருக்கிறா? உயர்ந்தபட்ச அலங்காரத்துல இருந்து கொண்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா இளமை பருவம். இளமை பருவம் மிகச்சிறந்த உலகத்துல உள்ள அழகிலேயே பாதி அழகு அவங்க என்ன செய்யப்பட்டிருந்தாங்க? கொடுக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் அந்த நபியுடைய உள்ளத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை வெறுக்கக்கூடிய உள்ளமாக, அந்த உள்ளத்தை இறைவன் இறை சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளமாக அல்லாஹ் அந்த உள்ளத்தை ஆக்கியிருந்தான். அந்த மாதிரி ஒரு சூழல்ல அற்புதமான அரண்மனை, பஞ்சு மெத்தை, எல்லா வசதியும் இருக்கிறது, எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டிருக்கிறது. உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள பெண்மணி, நாட்டிலேயே மிகச்சிறந்த ஒரு அழகி. அவள் தன்னை அலங்கரித்து கொண்டு தனிமையில் இருக்கும் பொழுது யூசுப் நபியை பார்த்து சொல்றாங்க, வகாலத் ஹைதலக், என்னிடம் வா என்று என்ன செய்யறாங்க? அந்த பெண் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான், வலகத் ஹம்மத் பிஹி. அந்த ராணி, அந்த மன்னருடைய அமைச்சருடைய மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மோகம் கொண்டிருந்தாள், இச்சை கொண்டிருந்தாள். வலகத் ஹம்மத் பிஹா லௌலா ரஆ புர்ஹான ரப்பி. அல்லாஹ்வுடைய ஒரு சான்றை மட்டும் பார்த்திருக்காவிட்டால், அல்லாஹ் அவருடைய கண்களுக்கு ஒரு சான்றை அல்லாஹ் காட்டியிருக்கிறான். என்ன சான்று? குர்ஆன் சுன்னாவுல ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல சொல்லப்படல. ஒரு வரலாறுகள்ல பல கருத்து எழுதுவாங்க, அது உண்மையாவும் இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். யாக்கூப் நபியுடைய தோற்றத்தை காட்டி இந்த மாதிரி செஞ்சிடக்கூடாது என்று சொன்னதாகவும் பல கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஒரு சான்றை யூசுப் நபியுடைய கண்களுக்கு காட்டி அந்த சூழல்ல இருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பாவத்துல விழுந்துடாம அல்லாஹ் காப்பாத்துறான். அப்ப இதுதான் இறைவன் அவனுடைய மார்க்கத்துக்கு எதிரான காரியங்களை வெறுக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளத்தை ஆக்குறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சபஅத்துன் யலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லிஹி யௌம லா லில்ல இல்லா லில்லு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர வேறு எந்த நிழலுமே மறுமை நாள்ல இருக்காது. அவ்வளவு பயங்கரமான ஒரு காலகட்டம். அந்த காலகட்டத்துல 7 வகையான சாரா இருக்கு, 7 வகையான தன்மை நம்ம உலகத்துல வாழும் நம்ம கிட்ட இருந்துன்னா 7 வகையான தன்மை உடைய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அர்ஷின் கீழ் நிழல் கொடுக்கின்றான். அதுல ஒன்னு யாரு? இமாமுன் ஆதில், நீதிமிக்க அரசர். 2வது ஷாபுன் நஷஃபி இபாதத்தி ரப்பிஹி, தன்னுடைய இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலேயே இளமை பருவத்தை கழித்த இளைஞன். அவனுடைய இந்த இளமை பருவம் என்பது மார்க்க ஒழுக்கங்களை வெறுக்கக்கூடிய ஒரு பருவம். பிள்ளைங்களை பாருங்க, பெரும்பாலும் தொழுடான்னு சொன்னோம்னா அவனுக்கு நஞ்ச தின்ன மாதிரி இருக்கும். மதரசாக்கு போன்னு சொன்னோம்னா அவனுக்கு அவ்வளவு குரான் எடுத்து ஓதுன்னு சொன்னோம்னா அவ்வளவு பெரிய பாரமா இருக்கும். இவ்வளவு பெரிய பெட்டியை தூக்கிட்டு கைக்காட்டுக்கு போறான். என்ன பெட்டி? ஸ்பீக்கர் பெட்டி. இவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் பெட்டியை ஒருத்தன் பேண்ட்டுக்குள்ள திணிச்சு வச்சிருக்கிறான். எதுக்குடா இவ்வளவு பெரிய பெட்டின்னு கேட்டோம்னா, தென்னை மர தோப்புக்குள்ள உட்காந்துக்கிட்டு பாட்டை போட்டுக்கிட்டு என்ன செய்யுது? எதையாவது கேட்கறது. ஹராமான விஷயங்கள் அந்த உள்ளத்துக்கு என்ன செய்யுது? அழகாக்கப்படுது. அந்த இளமை பருவத்துல இந்த மார்க்க போதனைகள் அவனுடைய உள்ளத்துல போய், இறைவா உனக்கு கட்டுப்பட்ட ஒரு அடியான என்னை ஆக்கிடு, உன்னுடைய தூதர் சொன்ன வழியில் நடக்கக்கூடியவனா என்னை ஆக்கிவிடு, நீ தடுத்த பாவங்களை விலகக்கூடியவனா என்னை ஆக்கிவிடு. அல்லாஹ்வுடைய உள்ளத்தை விரிவாக்கி தான் வச்சுக்கிடுங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அதான் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அந்த மறுமை நாள்ல தன்னுடைய இளமை பருவத்தை
வணக்க வழிபாடுகளில் கழித்து வளர்ந்த இளைஞனுக்கு வந்து அல்லாஹ் என்ன செய்யறான், அரிசின் கீழ் அல்லாஹ் நிழல் கொடுக்கின்றார். மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு ரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித், பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடைய மனிதர். இதுவும் அல்லாஹ் உள்ளத்தை விரிவாக்கினா முடியும். பாங்கு சொன்னவுன என்னுடைய இறைவனுடைய அழைப்பு வந்து விட்டது என்பதற்காக தொழுகையை நிலைநாட்டுறதுக்காண்டி பள்ளியை நோக்கி அந்த காதுகள் வேகமா வந்து வச்சுக்கிடுங்க. இது கண்டிப்பா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உள்ளத்தினை செய்திருக்கின்றான், விழிவடையை செஞ்சிருக்கின்றான். லுஹரை முடிச்சாச்சு, அடுத்து அசருக்கு நம்ம பள்ளிக்கு போகணும். அசரை முடிச்சாச்சு, மகரிப்புக்கு பள்ளிக்கு போகணும். மகரிப்பை முடிச்சாச்சு, இஷாக்கு பள்ளிக்கு போகணும். இன்னைக்கு என்ன, வழிகட்ட சிலர் வந்து வழிகட்ட சில ஃபத்வாக்களை கொடுத்து ஜமாத்துலைக்கு வராத கூட்டமா ஆக்கிட்டாங்க. ஒரு கூட்டத்தை நீ வீட்டை தொழுதான் உனக்கு கூடும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு உரிய காரணத்தோட வீட்டை தொழுதும் வச்சுக்கிடுங்க. நோயாளி அந்த மாதிரி காரணம், சில தவிர்க்க முடியாத சூழல்கள்ல வீட்டுல தொழுதா அது பிரச்சனை கிடையாது. மார்க்கம் அதுக்கு என்ன செய்யுது, அனுமதி கொடுக்குது. ஆனா எந்த வித காரணமும் இல்லாம வீட்டுல தொழுதும் வச்சுக்கிடுங்க. அந்த தொழுகை கூடும் என்றாலும் அது ஒரு பாவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல தொழக்கூடியவங்களுடைய வீட்டை தீ வச்சு கொளுத்துவதற்கு என்னுடைய மனம் மனசை நாடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கண் தெரியாத ஒரு சஹாபி கூட பள்ளியில போய் வீட்டை தொழ அனுமதி கேட்கும் போது பாங்கு சத்தம் வீட்டு கேட்ட என்ன செஞ்சாகணும், பள்ளிக்கு வந்தாகணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்போ ஒரு தகுந்த சூழல்ல நம்ம இருக்கும் பொழுது பள்ளிக்கு வந்து ஜமாத்தாக தொழுவது வந்து நமக்கு கண்டிப்பான கடமை. அப்ப அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு தவறான சில ஃபத்வாக்களால பள்ளிவாச பக்கமே எட்டி பார்க்காத ஒரு கூட்டம் என்ன செஞ்சிருக்குது. அப்படி ஆயிட்ட வச்சு தொழுகை நம்ம என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலோடு தொடர்பு கொண்ட உள்ளத்தை உடையவருக்கு வந்து அல்லாஹ்வுடைய அரசியல் அங்க என்ன செய்யுது, நிழல் கிடைக்குது. ஏன்னா அவருடைய உள்ளம் இறைவனுடைய மார்க்கத்தை நேசிக்கிறது, இறைவனுக்கு வழிபடுவதை அவருடைய உள்ளம் என்ன செய்கிறது, நேசிக்கிறது. நான்காவதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ரஜுலுன் தலபத்துஹு இம்ராத்துன் ஸாத்து மன்சிபின் வ ஜமால், அந்த மனிதனை அந்தஸ்தும் அழகும் உடைய ஒரு பெண் தவறான காரியத்துக்கு அழைக்கிறார். சிலர் வந்து அந்தஸ்தா இருப்பாங்க, அழகு இருக்காது. சிலர் அழகா இருப்பாங்க, அந்தஸ்து இருக்காது. ஆனா அந்தஸ்தும் அழகும் யூசுப் நபி சம்பவத்துல உள்ள மாதிரி ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள ஒரு பெண்ணு வந்து தப்பான காரியத்திற்கு அழைத்தும் ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன்னு சொல்றான் பாருங்க. இவன் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய வலியுல்லாஹ், உண்மையிலும் அல்லாஹ்வுடைய நேசம். ஏன்னா அவனுக்கு எந்த விதமான அல்லாஹ்வுடைய பயத்தை தவிர எந்த பயமும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய பயம், இறைவன் தடுத்த விஷயத்தை அவனுடைய உள்ளம் வெறுக்க வேண்டும் என்பது அந்த உள்ளம் விரிவடைந்த ஒரு உள்ளமாக, இறைவனை கட்டுப்பட்ட உள்ளமாக இருக்கிற காரணத்தினாலதான் அந்த வார்த்தையை அவன் சொல்றான். அப்ப அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இவனுக்கு அல்லாஹ்வுடைய அரசியங்கள் என்ன செய்கிறது, நிழல் கிடைக்கிறது. நபிகள் சொன்னாங்க, ரஜுலானி தஹாப்பா ஃபுல்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, ரெண்டு மனிதர்கள் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறாங்க. இன்னைக்கு நாம ஒருவர் மீது நேசம் கொள்வோம், அல்லாஹ்வுக்காக மட்டும் இருக்குமான கண்டிப்பா இருக்காது. ஒரு டாக்டர் ரொம்ப நெருங்கி பழகும், எதுக்காண்டி ஏதாவது ஒரு ஆபத்து வந்தா டக்குன்னு செஞ்சுக்கலாம், ஒரு போன் போட்டு கேட்டு இது தப்புன்றதுக்காக சொல்லல, எந்த விஷயத்துக்கு அல்லாஹ்ட்ட கூலி கிடைக்குதுன்னு. ஒரு பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட உலக லாபங்களுக்காக நெருங்கி பழகுவாங்க. ஒரு பெரிய யாராவது செல்வந்தர் போனோம்னா வாண்டட்டா போய் என்ன செய்வோம், சிரிப்போம், நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கு அப்படி என்ன செய்வோம், கேட்போம். இது மனித தன்மை. பலரோடையும் பல நோக்கத்துக்காக நம்ம நேசிப்போம். ஆனால் ரெண்டு பேரும் நேசிக்கிறாங்க, எதுக்காக நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நேசம். இவரிடமிருந்து நம்ம மார்க்கத்தை பெற்றுக்கலாம், இவர்கிட்ட இருந்து நம்ம இவரோடு இருந்தோம்னா மார்க் அடிப்படை நடக்கலாம் என்பதற்காக ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுக்காக நீ நேசிக்கிறாங்க. இஜ்தமா அலை, அதற்காகவே ஒன்று கூடுறாங்க. இப்ப இந்த குர்ஆன் வகுப்புல எல்லாரும் ஒன்று கூடுறோம் வச்சுக்கிடுங்க. என்ன நோக்கம், பெரும்பாலும் அல்லாஹ் என்ன நோக்கத்தை ஒன்றோட வச்சுக்கிறோம், மார்க்கத்தை நம்ம என்ன செய்யணும் தெரியணும். ஒரு மாநாட்டுல ஒன்று கூடுறோம், ஒரு இஸ்திமால ஒன்று கூடுறோம், திருமுனை பிரச்சாரத்துல ஒன்று கூடுறோம். எதுக்காண்டி ஒன்று கூடுறோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக கற்க வேண்டும் என்பதற்காக அவங்க ஒன்று சேர்றாங்க. ஃபர்ரகா அலைஹி, இறைவனுக்காக பிரிந்து செல்றாங்க. எல்லாரும் ஒன்று கூடி தீர்மானம் எடுத்த நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி அப்படி பிரிந்து போறாங்க. அப்ப ரெண்டு மனிதர்கள் அவர்கள் இணைவரும் பிரிவதும் அல்லாஹ் பகை கிடையாது, பிரிஞ்சு போறது. அல்லாஹ்வுடைய மார்க்க நடைமுறைப்படுத்துறதுக்காண்டி பிரிஞ்சு போறது. சில ஆலிம்கள் தப்பா விளக்கம் கொடுப்பாங்க, சண்டை போட்டா அல்லாஹ்கான சண்டை போடணும், அல்லாஹ்கான சண்டை போன தனி. இந்த ஹதீஸுடைய கருத்து அது கிடையாது. இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, ரெண்டு பேர் நேசிக்கிறாங்க, அவங்க சந்திக்கிறதும்
அல்லாஹ்வுக்காக, பிரிந்து செல்வதும் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக நேசிச்சு அதுக்கான மார்க்கத்தை பத்தி பேசுறதுக்காக சந்திக்கிறாங்க, மார்க்கத்தை பத்தி நடைமுறைப்படுத்துறதுக்கான பிரிந்து செல்றாங்க. இவனுடைய உள்ளம் விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம்ங்கிறதுனால அல்லாஹ் அரசியல்கள் அல்லாஹ் என்ன செய்கின்றான், நிழல் கொடுக்கின்றான். அடுத்து நபிகள் சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் ஒரு தர்மம் செய்கிறான். தர்மம் செய்யும் பொழுது அவனுடைய வலக்கரத்தால் கொடுப்பது இடக்கரத்துக்கு தெரியாத அளவு தர்மம் செய்யறான். உண்மையிலேயே அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை விரிவுபடுத்தினால்தான் என்னுடைய தர்மத்தை 4 பேர் பார்க்கணும், தெரியணும், மறைமுகமாக சொல்லிடணும் என்கிற எந்த கடுகளும் நோக்கம் இல்லாம இவன் யாருக்கு தர்மம் கொடுத்தாலும் அவனே இவனை இழந்தாலும் சரி அது பிரச்சனை இல்லை, நமக்கு அல்லாஹ் கூலி வேணும் என்பதற்காக ரொம்ப உச்சகட்டமா மறைத்து தர்மத்தை செய்யறான் பாருங்க. இவனுடைய உள்ளம் அல்லாஹ்வுக்காக விரிவுபடுத்தப்பட்ட உள்ளம் என்பதனால்தான் அந்த உள்ளத்துக்கு அதிசயங்கள் நிறைய கிடைக்கு. ஒரு அஜுலும் ஜக்கரல்லா ஹாலியன் ஆகும். யாராவதா சொன்னாங்க, தனியா உட்கார்ந்து அவன் செஞ்ச அல்லாஹ் நினைச்சு பார்க்கறான், நான் இந்த அநியாயம் பண்ணிட்டேன், இந்த பாவம் செஞ்சுட்டேன், இப்படி வட்டி வாங்கிட்டேன், இந்த மாதிரி அநியாயம் பண்ணிட்டேன், அந்த தொலைவை விட்டுட்டேன், இப்படி இருந்துட்டேன், அப்படி இருந்துட்டேன், அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியலையே. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவனுடைய பாவங்கள், அது அல்லாஹ்வுடைய வல்லமை, அது இறைவனுடைய வசனங்கள், இவற்றையெல்லாம் அவன் படிச்சு பார்த்து அவனுக்கு அப்படியே அல்லாஹ்வுடைய பயத்துல அப்படியே கண்ணீர் வருது. தனியா இருக்கு, 4 பேர் பார்க்கிற இடத்துல உட்கார்ந்து அவன் அழுத, அவன் செஞ்ச பாவத்தை நினைச்சு அழுகுறான் தனியா உட்கார்ந்து, யாருமே தெரியாது, யாரும் பார்க்காத நேரத்துல. குர்ஆன் வசனங்களை படித்து அல்லாஹ் இவ்வளவு இந்த வாழ்க்கையை வாழக்கூடிய ஆக்கி என்று அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து நரகத்துடைய தண்டனையை பயந்து, அல்லது இந்த மாதிரி நம்ம இறைவன் சொன்னபடி நடக்கணும், நம்முடைய கடைசி முடிவு கெட்ட முடிவு ஆயிடக்கூடாத என்றெல்லாம் நினைத்து ஒரு மனிதன் தனிமையில் உட்கார்ந்து அழுகுறான் வச்சுக்கிடுங்க, அவன் அந்த கண்ணீர் உண்மையிலேயே இறைவன் அவனுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திற்காக விசாலமாக்கி இருக்கின்றான் என்பதற்கு சான்றாக உள்ள ஒரு கண்ணீர். அப்ப இந்த 7 சாராருக்கும் செய்து அதிசயங்கள் நிழல் கிடைக்கிறது. அப்போ உள்ளம் விரிவடைதல் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கட்டுப்படக்கூடிய உள்ளமா நம்முடைய உள்ளம் ஆகும். ஷரியத் விஷயங்கள், இறைவன் தடுத்த விஷயங்களை வெறுக்கக்கூடிய உள்ளமாக நம்முடைய உள்ளம் ஆயிட்டுன்னு வச்சுக்கிடுங்க, அது அல்லாஹ் நமக்கு செஞ்ச மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ் நம்ம அதை கேட்கணும், அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை உனக்கு கட்டுப்படக்கூடிய உள்ளமாக ஆக்கு. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைத்தனா, இறைவா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிய பிறகு எங்களுடைய உள்ளங்களை என்ன செய்து விடாதே, சருகை செய்து விடாதே. வஹப்லனா மின் லதுன்க ரஹ்மா, உன் புறத்திலிருந்து எங்களுக்கு என்ன செய்வாயாக, நேர்வழியை காட்டுவாயாக. இந்த தௌஹீதை விளங்கி ஷிர்க் எவ்வளவு பெரிய பாதிப்பு என்பதை பேசிய எத்தனை பேர் அரசியலுக்காண்டி தௌஹீதை வெறுத்து போயிருக்கிறாங்க. அரசியல் போய் எல்லா ஷிர்க்கையும் செய்வாங்க, எல்லா ஷிர்க்கும். ஏன்பா இப்படி செய்யற, நம்ம வாழக்கூடிய நாடு அப்படிங்க, நம்ம வாழக்கூடிய சூழல் அப்படிங்க, 1008 காரணத்தை சொல்லிக்கிட்டு எல்லா ஷிர்க்கையும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சியில சேர்ந்துக்கிட்டு செய்யக்கூடிய கூட்டங்களாக எவ்வளவோ பேர் மாறி போயிருக்கு. அல்லாஹ் காப்பாற்றும், மனுஷன் அப்படி மாத்தும். அதெல்லாம் என்னத்தை போட்டு அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு என்ன தௌஹீது, ஏதாவது போகக்கூடாது, எங்க போகக்கூடாது இப்படின்னு சொல்லி இறை மார்க்கத்தை கட்டுப்படுவதை வெறுக்கக்கூடிய உள்ளமாக ஆக்கக்கூடிய ஷைத்தானிய பிரச்சாரங்கள் என்ன செய்யும், அவ்வப்போது நம்முடைய உள்ளத்தை தாக்கி கொண்டே இருக்கும். அந்த ஷைத்தானிய பிரச்சாரங்கள்ல தடம் புரண்டு போன கூட்டங்களே ஷிர்க்க எந்த விதமான உறுத்தலும் இல்லாமல் செஞ்சவங்களா இருக்கிறாங்க, செய்யக்கூடிய மக்களாக மாறி இருக்கிறத பார்க்கணும். அல்லாஹ் காப்பாற்றும். அதே போன்று நம்முடைய உள்ளம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விரிவடை செய்திருக்கிறான் என்பதற்குரிய ஆதாரங்கள் ஒன்று, துன்யா ரீதியிலான சோதனைகள் வரும்போது அந்த உள்ளம் தோன்றக்கூடாது. உள்ள வேதனைப்படலாம், ஆனால் மன அழுத்தம் இன்னும் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வேதனைகள் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, அஜபன் லி அம்ரில் மூமின், ஒரு மூமினுடைய காரியம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இது ஒரு மூமினை தவிர யாரும் கிடையாது. என்ன விஷயம், ஃபைன் அசாபத்து சர்ராவ், அவனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் என்று சொன்னால் ஷக்கர், அவன் அல்லாஹ் நன்றி செலுத்தணும். பெரிய பணக்காரன் ஆயிட்டானா, அல்லாஹ் இது என்னுடைய நீ தந்த அருட்கொடை, நான் உனக்கு கட்டுப்படுறப்ப அவனோட உள்ளத்துல கிபுர் வராது, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். அவனுக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைச்சிட்டா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். அவனுக்கு ஒரு வெற்றி கிடைத்து விட்டதா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவான். ஃபைன் அசாபத்துஹு லர்ராவும், அவனுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சு, ஏதாவது ஒரு கஷ்டம் துன்பம் துயரம் ஏற்படும் வச்சுக்கிடுங்க, சபர, அவன் பொறுமையை என்ன செய்வான், மேற்கொள்வான். அப்ப இந்த ரெண்டும் வரணும். துன்யாவுடைய சோதனைகள்ல நம்ம அல்லாஹ் மேல நிராசை அடைதல் அப்படிங்கிற நிலைமை விடவே கூடாது. என்ன துன்பம் வந்தாலும் குல்ல யுசீபனா இல்லாம கத்தபல்லாஹு லனா, அல்லாஹ் எங்களுக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ
அதை தவிர வேறு ஒன்றும் எங்களை அணுகாது. மௌலானா, அவன் தான் எங்களுடைய பாதுகாவதன். வாழல்லாகி ஒரே தவக்கலில் முத்தவைக்கலும், தவக்குள் வைக்கக்கூடியவங்க அல்லாஹ் மேலே என்ன செய்யட்டும், தவக்குள் வைக்கட்டும். நபிகள் நாயகம் வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்த்தா வச்சுக்கிறேன். அதான் அல்லாஹ் கேட்கலாம், அதம் நஷ்ரஹ் லக சத்ரக், உம்முடைய உள்ளத்தை உமக்கு நாம் விரிவாக்கவில்லையா? இபாதத்தில் அவ்வளவு அவங்களுக்கு மேல யாரும் கிடையாது. உலகத்துல அல்லாஹ் அஞ்சக்கூடியவங்க, அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய முதல் நிலை இறை தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். தொழுகையில் அவ்வளவு ஈடுபாடு, பாவத்தமான காரியங்களை விலகி கொள்வதில் ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அவங்கள முன்மாதிரி ஆக்கியிருக்கிறான். அவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நபியான காலத்துல இருந்து சோதனை 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 சோதனை, தாவா ரீதியா எவ்வளவு விமர்சனங்கள், பைத்தியக்காரரு அவரு இவரு அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபியா அவங்களுடைய 2 மகள் இறந்து போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தா இருக்கும் போதே என்ன செய்ய 2 மகள் இறந்து போயிடுறாங்க, மனைவி இறந்து போயிடுறாங்க, பெத்த மகன் என்ன செஞ்சிடறாங்க, இறந்து போயிடுறாங்க. நேசிச்ச குடும்பம், தாவா காண்டி மார்க்கத்துக்காண்டி நேசித்த எத்தனையோ சஹாபாக்கள் கொல்லப்படுறாங்க, எவ்வளவோ பேர் வறுமையில வாழ்றாங்க. ரசூல்லா நேசிச்ச எத்தனையோ பேர் எதிரிகளால கொடுமைப்படுத்தப்படுறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். நமக்கெல்லாம் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்க, இந்த மார்க்கத்தை நம்ம நேசிப்போமா நமக்கே தெரியாது. அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில் மக்காவது ஒரு விதமான சோதனை சொன்னோம்னா, மதீனாவில் இன்னொரு விதமான சோதனை, நயவஞ்சக கூட்டத்தால வந்த சோதனை. அப்ப இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை எல்லா சோதனைகளையும் தாங்கக்கூடிய வாழ்க்கை. அவங்கள மாதிரி நபிமார்களை மாதிரி சோதனையை தாங்கினவங்க யாரும் என்ன செய்யாது, கிடையாது. அவ்வளவு பெரிய சோதனைகளை அவங்க தாங்கினாங்க. என்ன காரணம்? அந்த உள்ளத்துக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதனையை தாங்கக்கூடிய உள்ளமாக ஆக்கினார். அப்ப அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செஞ்ச முதல் பாக்கியம், மிகச்சிறந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் சொல்றான், அலம் நஷ்ரஹ் லக சத்ரக். நபியே, உம்முடைய உள்ளத்தை நாம் உமக்கு விரிவாக்கவில்லையா? நபிகள் நாயகத்துல உள்ளத்தை அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான், விரிவாக்கி இருக்கிறான். உள்ள விரிவாக்கம்னா என்ன, எந்தெந்த விஷயங்கள்ல இருந்தால் நம்முடைய உள்ளம் விரிவடைந்திருக்கிறது என்பது பற்றிய விவரங்களை நாம் பார்த்திருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அத்தகைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு எந்த ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பாக்கியத்திற்காக நாமும் அல்லாஹ்விடம் செய்யணும், பிரார்த்தனை செய்ய வேண்டும், அதை அல்லாஹ்விடம் கேட்க வேண்டும். அடுத்தடுத்த வசனங்கள்ல நபிகள் நாயகத்துக்கு செய்த பல்வேறு பாக்கியங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரங்களை அவற்றை பற்றி நாம் விரிவாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.